இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் எங்கிருந்து வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு சூப்பர்னோவா வெடிப்பிலிருந்து. அதாவது ஒரு நட்சத்திரம் தனது வாழ்நாளை முடித்துக்கொண்டு வெடித்து சிதறும் போது அதன் தூசி துகள்கள் இந்த விண்ணில் பரவுகின்றன. அதனால் தான் புதிய நட்சத்திரங்களும் கிரகங்களும் உருவாகின்றன. அந்த கிரகங்களில் தான் மனிதர்கள் போன்ற எம்மை போன்றவர்கள் சஞ்சரிக்கின்றார்கள். எனவே எல்லாமே உருவானது ஒரு வெடித்த சிதறிய இறந்த நட்சத்திரத்தில் இருந்துதான் என்பதே இந்த விண்வெளியில் மிகப்பெரிய உண்மையாகும். உண்மையில் சூப்பர்னோவாக்கள் உருவாக வேண்டுமென்றால் எமது சூரியனை விட சுமார் குறைந்தது 8 மடங்கு மிகப்பெரிய நட்சத்திரங்களாக இருக்க வேண்டும். அவற்றின் வாழ்நாளை முடித்த பிறகு, அதாவது சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகள் வரை இவ்வாறான நட்சத்திரங்கள் இருக்குமாம். அந்த காலகட்டம் கடந்த பிறகு அந்த நட்சத்திரங்களில் மையத்தில் காணப்படும் மிகப்பெரிய அடர்த்தி காரணமாக ஒரே நொடியில் அந்த நட்சத்திரம் வெடித்து சிதறுகின்றது. மிகப்பெரிய சக்தியை வெளியிடுகின்றது. அந்த சக்தி அந்த முழு கேலக்சியுமே சில நாட்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் சக்திக்கு சமனாக இருக்கும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் சூப்பர்னோவா வெடிப்புகள் எவ்வளவு பெரிய சக்தி உடையவை என்று. அது மட்டுமல்ல, நாம் ஏன் சூப்பர்னோவா வெடிப்பிலிருந்து வந்தவர்கள் என்று கூறுகிறோம் என்றால், நமது உடலில் உள்ள எல்லா மூலக்கூறுகளும், அதாவது அயன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இவ்வாறான எல்லா மூலக்கூறுகளும் எங்கிருந்து வந்தது என்றால், உண்மையிலேயே அவை பூமியில் தானாக தோன்றியவை அல்ல. சூப்பர்னோவா வெடிப்பிலிருந்து மட்டுமே வரக்கூடியவை. ஏனென்றால் நமது சூரியன் மாதிரி ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டா அந்த நட்சத்திரங்கள் இலகுவான மூலக்கூறுகளை, அதாவது ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற இலகுவான மூலக்கூறுகளை மட்டுமே உருவாக்கும். அயன், பொட்டாசியம் போன்ற மெக்னீசியம் போன்ற மிக கடினமான மூலக்கூறுகளை, தாது பொருட்களை அவற்றினால் உருவாக்க முடியாது. அப்படி உருவாக்க வேண்டுமென்றால் அந்த நட்சத்திரம் மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்து அதன் வாழ்நாள் முடிந்த பிறகு, அதாவது மரணத்தின் போது அது வெடித்து சிதறியிருக்க வேண்டும். அந்த சூப்பர்னோவா மட்டுமே இவ்வாறான பெரிய கடினமான மூலக்கூறுகளை உருவாக்குகின்றது. அதே மூலக்கூறு தான் இந்த பூமியில் ஏராளமாக காணப்படுகின்றது. மனித உடலை கூட வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. மனிதர்களாகிய நாம், எமது இரத்தத்தில் எல்லா அணுக்களும் இந்த மூலக்கூறுகளால் ஆனவைதான். எனவே அவ்வாறாயின் இந்த மூலக்கூறுகள் எங்கிருந்து வந்தன? உண்மையாக வந்தவை இந்த சூப்பர்னோவா வெடிப்புகளில் இருந்துதான். எனவே இது எவ்வாறு சாத்தியப்படும் என்று மிக தெளிவாக விஞ்ஞானம் எமக்கு கூறியுள்ளது. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமியும், எமது இந்த சோலார் சிஸ்டமும் மற்றும் எமது இந்த சூரியனும் ஏறத்தாழ 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் தோன்றின. அதாவது 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர். அதன் முன்னரும் இந்த பிரபஞ்சம் இருந்தது. ஆனால் இப்பொழுது எமது சூரிய மண்டலம் காணப்படும் இடத்தில் எதுவுமே இருக்கவில்லை. அதில் மிகப்பெரிய ஒரு வாயு மூட்டம் தான் காணப்பட்டது. அந்த மிகப்பெரிய தூசுக்களும் வாயுக்களும் அடங்கிய ஒரு படலம் தான் காணப்பட்டது. அந்த படலம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? ஏற்கனவே வாழ்ந்து இறந்த ஒரு நட்சத்திரத்தின் அந்த ரெம்னன்ட் எனப்படும் எஞ்சிய பகுதிகள் தான் அவை. இன்னும் மிகப்பெரிய தூரத்தில் இருந்த இன்னொரு சூப்பர்னோவா அப்பொழுது வெடித்தது. ஆகவே ஏற்கனவே வெடித்து சிதறி இந்த ரெம்னன்ட் எனப்படும் பகுதிகளை உருவாக்கி இருந்தது அந்த வாயு படலம். அந்த சலனத்திற்குட்பட்டு சூரியனாகவும் பூமியாகவும் ஏனைய கிரகங்களாகவும் மாறியது. அந்த பூமியில் தான் மனிதர்களாகிய நாம் தோன்றினோம். ஆகவே அந்த வெடித்து சிதறி இருந்த அந்த சூப்பர்னோவா தான் இப்பொழுது எல்லாமாக மாறி இருக்கின்றது. இந்த பூமியில் நாம் என்ன பார்க்கின்றோமோ, மனிதர்கள், மிருகங்கள், எல்லா பொருட்களும் பூமியை தாண்டி இந்த சோலார் சிஸ்டத்தில் என்னென்ன பார்க்கின்றோமோ எல்லாம் சூப்பர்னோவாவுக்குரியது. ஆகவே இந்த பிரபஞ்ச விதி என்னவென்றால், பிரபஞ்சத்தில் எதுவுமே அழிவதும் இல்லை, எதுவுமே அழிய மாட்டாது. ஆனால் ஒரு சக்தி இன்னும் ஒரு சக்தியாக உருமாறும். அதுதான் சூப்பர்னோவாக்களின் அதிசயமாகும். எனவே சூப்பர்னோவாக்கள் என்பவை அழிவு மட்டுமல்ல, அவை ஆரம்பம். இந்த பிரபஞ்சத்தின் ஒரு புதிய ஆரம்பம், புதிய தொடக்கம். மனித உடலில் இருப்பவை சூப்பர்னோவா.